அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க்கும் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவிலையும் சரி, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக் அக்கௌண்ட் இருக்குது. என்னோட ஃபோட்டோஸ் வச்சு, என்னோட நேம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி பணத்தை கட்டுங்க, சாஃப்ட்வேர்ஸ் வந்து கொடுக்குறோம், இல்லைனா பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணித்தரோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் யாராவது பண்ணாங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லைனா பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து வீடியோ காலில் வந்து வர சொல்லுங்கள். ஸோ வீடியோ காலில் வர சொன்னீங்களாலே போதும், அவங்க கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நிறையா ஃபேக் அக்கௌண்ட் இருக்குது, கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. யாரை நம்பியும் பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து கொடுத்துடாதீங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும், ஸோ அதே மாதிரி என்னோட இன்ஸ்டாவோட ஒரிஜினல் பேஜையும் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு அக்கௌண்ட்டுமே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான், அது டெலிகிராம் சேனல் அக்கௌண்ட் மட்டும் தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை என்கிட்ட பேசணும்னு நினச்சாலும் நீங்கள் டெலிகிராம் சேனலை கிளிக் பண்ணி மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நான் டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்றே சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து எவ்வளோ வேகமாக மேலே ஏறினதோ ஸோ அதே வேகத்தோட கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன், 50-50 சான்சஸ் தான் சொன்னேன். ஸோ அது வந்து நான் ஒத்துக்கிறேன். ஸோ 100% கன்ஃபார்ம்ங்கிறத நேற்று சொல்லலை. எப்போ நான் கன்ஃபார்ம் பை ஆகும்னு சொன்னேன், டிசம்பர் 31 வந்து சொல்லியிருந்தேன். ஸோ கன்ஃபார்மாக வந்து பை ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது அப்படின்னு. நேற்று வந்து ஒரு 50-50 சான்சஸ் வந்து கொடுத்தேன். ஏன்னா நல்ல ஒரு ஹை, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 445 பாயிண்ட் வந்து மேலே வந்தது. ஸோ நேற்று என்ன சொல்லியிருந்தா, இந்த கேப் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. அதாவது டிசம்பர் 18க்கும் டிசம்பர் 19க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் வந்து ஒரு கேப் விழுந்திருக்கு. அந்த கேப் க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துட்டு இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ஒரு 50-50 சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு 445 பாயிண்ட் வந்து மேலே வந்தது. ஸோ இன்னைக்கு வந்து 183 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இறங்கி தான் டவுன் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி எல்லாம் நேற்றே கூட சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் 51,787 போகலன்னா கூட ஸோ கண்டிப்பாக வந்து இதே, அதாவது நேற்று எடுத்த வேல்யூ கூட ரெசிஸ்டன்ஸாக எடுத்துட்டு இறங்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ஸ்டெப்லையுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கு, அதாவது கேண்டில்ஸ் வந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ மண்டே வந்து எந்த மாதிரி நடக்கும், ஒரு 2 days ஹாலிடேஸ் இருக்கு. ஸோ மண்டே வந்து எந்த மாதிரி நடக்கும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் நான் இப்போ சொல்றது பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஆயிருக்கிற டேட்டா மட்டும்தான். நிறைய பேர் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை நாம லைவ்ல எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து நம்ம பார்க்குறோம். இது வந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளோசிங்கான டேட்டாஸ் தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்க நாளைக்கு போயிட்டு மாறத்துக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ மண்டேல போயிட்டு நீங்க காலையில ஒரு 9:15 ஓப்பன் ஆனா ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு கண்டிப்பா பாசிபிலிட்டி இருக்கு. இது ஒரு ஜஸ்ட் ஐடியாக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், ஃபின் நிஃப்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸ், இந்த மூணையும் கால் ஆப்ஷனை செல் பண்ணி ஸோ புட் ஆப்ஷனை பை பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ மற்ற ஸ்கிரிப்ட் எல்லாம் ஈக்குவல் க்ளோசிங் தான். நிஃப்டி 50, சென்செக்ஸ், மிட் கேப் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈக்குவல் க்ளோசிங்ல தான் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சியில், ஸோ என்எஸ்சியில் மொத்தம் 2,903 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் பாசிட்டிவ் வந்து 1,470, நெகட்டிவ் வந்து 1,349, அன்சேஞ்சு வந்து 84. 52 வீக் ஹைல வந்து 88 ஸ்டாக்ஸும், ஸோ 52 வீக் லோல வந்து 15 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கியூட்ல 139, ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்கியூட்ல 35 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ மண்டே வந்து எந்த மாதிரி பாசிபிலிட்டி அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக வந்து மறுபடியுமே ஒரு செல்லிங் எடுக்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டி. ஏன் கண்டிப்பாக செல்லிங்னா, ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பேங்க் நிஃப்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் தான். ஒரு சப்போர்ட் டு ரெசிஸ்டன்ஸ், ஒரு ரெசிஸ்டன்ஸ் டு சப்போர்ட்ஸ். அப்படி பார்க்குறப்ப ஒரு கேப் டவுன் இல்லை விழுந்தது அப்படின்னா அடுத்தது சப்போர்ட் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 50,620. ஸோ அந்த இடம் வந்துட்டு மறுபடியும் மேலே வரத்துக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு கேப் டவுனோ இல்லைன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர்லையோ ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. அது மட்டும் தான் நிஃப்டி, இந்த சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேப்பை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்புது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ட்ரெண்டில் இருந்த மார்க்கெட். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ நிஃப்டி 50 ஒன் டே சார்ட் வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 24,755 இருந்து ஸோ மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கு.
ஸோ கிட்டத்தட்ட ஃபால் ஆயிருக்கு. மறுபடியுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு சேனல் பிரேக் அவுட் தான் நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து மறுபடியுமே ஒரு ஃபாலிங் தான் நடக்குமே தவிர ஸோ மண்டே வந்து கண்டிப்பாக வந்து மேலே வரதுக்கு சான்சஸ் கிடையாது. ஒரு கேப் டவுன் விழுந்து ஸோ கண்டினியூஸாக ஃபால் ஆகும். அடுத்த சப்போர்ட் எந்த இடம் நிஃப்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா 23,537 வரைக்கும் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஃபின் நிஃப்டியும் சேம் அதே மாதிரி தான் 23,528ங்கிறது அடுத்த சப்போர்ட் ஜோன். ஸோ லோவை பிரேக் பண்ண செல்லிங் வந்து போகலாம். அதோட அடுத்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நிஃப்டிக்கு 23,537 டார்கெட், ஃபின் நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23,528, மிட் கேப் நிஃப்டிக்கு 12,895, சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் டவுன் ஆச்சுன்னா 77,868. ஸோ நீங்கள் இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க வீடியோவில். ஸோ உங்களுக்கு வந்து ட்ரேட் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பேங்க் எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 57,585. ஸோ அடுத்தடுத்த ஒரு எண்டு டு எண்டு, அதாவது சப்போர்ட் டு ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் டு சப்போர்ட். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து மார்க்கெட் வந்து டிராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அது வந்து மண்டே வந்து நடந்துருமான்னு தெரில. இந்த சப்போர்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துலேயுமே ட்ரா பண்ணியிருக்கேன். சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி கேண்டல்ஸ் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய ஃபாலிங் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ மண்டே வந்து பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி மண்டே ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 51,457, பிவோட் வந்து 51,175, சப்போர்ட் வந்து 50,615. இன்னைக்கு ஹை வந்து 51,671, லோ வந்து 50,914, ஓப்பன் வந்து 51,567, க்ளோஸ் வந்து 50,988. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு 600 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கி ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆனால் எந்த மாதிரி வந்து நடக்கும்? ஸோ கேப் டவுன்ல ஓப்பன் ஆனால் தாராளமாக நம்ம வந்து செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ எவ்வளோ தூரம் ஃபோக்கஸ் பண்ணலாம்? இன்னைக்கு லோ வந்து 57,841. ஸோ அதையும் தாண்டி இல்லை, இன்னைக்கு லோ வந்து 50,914, லோ வந்து 50,914. அது பேங்க் எக்ஸ் சார்ட் வச்சுட்டான்னு நினைக்கிறேன். ஸோ 50,914. ஸோ அதையும் பிரேக் பண்ணி கீழே வந்தது அப்படின்னா ஸோ ஒரு கேப் டவுன் எடுத்தால் தாராளமாக வந்து செல்லிங் சைடு வந்து போகலாம். அது எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,620 வந்ததுக்கு அப்புறம் 215 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பையிங் பாசிபிள். ஸோ இந்த இடத்துல பை எடுக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து எடுங்க. ஏன்னா மார்க்கெட் நல்ல ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷர்ல இருந்ததுன்னா இதை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ தேர்ட் டைம் சப்போர்ட் பிரேக் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்துல பை எடுக்கலாம். ஒரு ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நம்ம ட்ரை பண்ணுறது கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக, அதாவது கொஞ்சம் வந்து பெஸ்ட்டு. ஸோ சேம் அதே மாதிரி தான் நிஃப்டிலையும். ஸோ நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லோ வந்து 23,976. ஸோ க்ளோஸை கிராஸ் பண்ணாலோ லோவை பிரேக் பண்ணாலோ ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 23,537 வரைக்குமே நம்ம வந்து ஹோல்டு பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த பிவோட் வந்ததுக்கு அப்புறம் 215 minutes கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் பாசிபிள். ஸோ அது அடுத்த எவ்வளோ தூரம் செல்லிங் பாசிபிள்னா இந்த சப்போர்ட் வரைக்கும். இந்த சப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பை எடுக்கலாம். சப்போஸ் மேலே போகாமல் கீழே இறங்கினா தாராளமாக இந்த சப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பை வந்து பாசிபிலிட்டிஸ். ஸோ இந்த 2 கண்டிஷன் படி தான் மேக்சிமமாக வந்து மண்டே வந்து ஆக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஒன்று கேப் டவுன்ல ஓப்பன் ஆகி செல்லிங் ப்ரெஷர் எடுத்து 50,620 வந்ததுக்கு அப்புறம் பை போகலாம். இதோட பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட் மேலே, அதாவது பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆனால் இந்த சப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் பை போகலாம். இல்லைன்னா இந்த பிவோட் வந்ததுக்கு அப்புறம் செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த 2 கண்டிஷன் தான் மேக்ஸிமம் வந்து மண்டே வந்து ஆக்ட் ஆகும். ஸோ 100% சொல்லிட முடியாது, ஒரு 85% வந்து தாராளமாக சொல்லலாம். மண்டே வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் நடந்து கண்டினியூஸாக செல் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து மண்டே வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஏயு பேங்க். ஸோ ஏயு பேங்கை பொறுத்த வரைக்கும்
534.50 நல்ல சப்போர்ட். அது எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 573.55 க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ஹையை பிரேக் பண்ணால் 602.75, அதாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு 25 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அது ஒரே நாள் வந்து நடந்துடாது. ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் இல்லை ஹையை பிரேக் பண்ணி ஓப்பன் ஆனாலும் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 to 5 பாயிண்ட்ஸ் பக்கம் அப்சைடு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஏயு பேங்க்ல. ஸோ ரெண்டாவது பிஎன்பி பேங்க். ஸோ பிஎன்பி பேங்க் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பை ஜோன் தான். இதை 111 கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா தாராளமாக பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இப்பயே பார்த்தீங்கன்னா 106.40, இது கண்டினியூஸாக 111.35 இல்லைன்னா பார்த்தீங்கன்னா 120 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு கம்மிங் டேஸில். ஸோ மூணாவது ஆதித்ய பிர்லா. ஆதித்ய பிர்லா ஒரு சேனல் பிரேக் அவுட்டுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டு இருந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சேனல் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ 184. ஸோ அதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 7 to 8 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம வந்து மண்டே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதோட ஸ்விங் டார்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 202 வரைக்கும் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து ஆதித்ய பிர்லாவில் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா போனது அப்படின்னா சோலா ஃபினான்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இன்னைக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தது. அதாவது பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், அப்புறம் பார்த்தீங்கன்னா சோலா ஃபினான்ஸ், சோழமண்டலம் இன்னன் ஃபினான்ஸ். சோலா ஃபினான்ஸ் தான் வரும். நம்ம அந்த போர்ட்ஃபோலியோவில் டைப் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சோலா ஃபினான்ஸ் மட்டும்தான் வரும், சோழமண்டலம் ஃபினான்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1325 இன்னைக்கு ஒரே நாளில் 3.48.75 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பண்ணுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு சேனல் பேட்டர்ன் வந்து கண்டிப்பாக ட்ரா பண்ண தெரியணும். இல்லைன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்க்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்டாக்ஸை மெயினாக வந்து செலெக்ஷன் பண்ணணும் ஒரு இன்ட்ரா டேக்கு அப்படின்னா நியூஸை விட நியூஸ் வந்து அப்புறம் தான். ஏன்னா நியூஸுங்கிறது எப்படி வரும்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸுக்கு தான் தெரியும். ஸோ இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் டைம் எடுத்து ரீட்டைல் ட்ரேடர்ஸுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸுக்கும் இன்ஸ்டிடியூஷனல் அங்கேருந்து நமக்கு நியூஸ் வரத்துக்குள்ளாரியே ஸோ அவங்க வந்து நம்மளை எப்படி பிளான் பண்ணி முடிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ அதனால நியூஸை வச்சு நம்ம வந்து ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணுறதை விட நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ், சார்ட் பேட்டர்ன்ஸ், ஸோ இதெல்லாம் நம்ம டெக்னிக்கல்ஸாக கற்றுக்கிட்டு நாம் வந்து ஸ்டாக்ஸை செலெக்ஷன் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஸ்டாக்ஸ் வந்து நம்மளால வந்து எடுக்க முடியும். ஸோ மற்றபடி அதான் என்ன சொல்றதுன்னா நியூஸை செலெக்ஷன் பண்ணுறது அப்படிதான். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு போயிடும். ஸோ அவங்க வந்து எல்லாம் ஒரு முடிவு பண்ணிடுவாங்க. இது வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸு கிட்ட கொண்டு போனால் அவங்க என்ன ரியாக்ஷன் பண்ணுவாங்க, பை பண்ணுவாங்களா, சரி பை பண்ணுறத விட அவங்க பை பண்ண விட்டு அவங்க செல் அடித்து ப்ராஃபிட் பண்ணிட்டு புக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நியூஸ் செலெக்ஷன், இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், ஏடிஆர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே குரூப் தான். அதுலேயும் தப்பிச்சு ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ், ஹெச்என்ஐஸ் ரெண்டும் கம்பைன் ஆகிறப்ப ஸோ அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸை தூக்கி சாப்பிட்டுட்டு போவோம். அது எப்பயாச்சும் ஒரு தடவை தான் நடக்கும். அது மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னிக்கல்ஸாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டாக் செலெக்ஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மண்டே வந்து பார்க்கலாம். கொஞ்சம் செல்லிங்னா கொஞ்சம் வந்து பாசிபிள். ஸோ 5 days ஆன்லைன் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா January 6th மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அனுப்புகிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.